மத்திய அரசின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் அறிவிப்பாக இருக்கக்கூடாது என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்களின் விழாவான மே தினம் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள கருணாநிதி சிலைக்கும் மே தின நினைவு சின்னத்திற்கும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அனைத்து தொழிலாளர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களையும் தொழிலாளர்கள் தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக இருக்கக்கூடாது என்றார். தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அதிக கட்டணம் வாங்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதிகம் அளவு கட்டணம் வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் கட்டண நிர்ணய ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குது. தமிழக அரசு இப்போ தான் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. 19 எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு கூட சொல்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது, 5 மாநில தேர்தல் வர இருக்கின்றது. இனி அந்த தேர்தல் காலம் வரும்போது இந்த மாதிரியான பல விதமான அறிவிப்புகளை நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அது செயல்படுத்த வேண்டும். அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்கிறார்.